Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, அரை கப் அளவுக்கு சுகர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், ஒரு half லெமன், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு, அப்புறமா ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர். முதல்ல இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ நம்ம அதில் தயிர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் இல்லைன்னா பால் சேர்த்தாலும் போதும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி ஒரு அரை மணி நேரம் இந்த மூடி வச்சிடலாம். இனி நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்காக ½ கப் அளவுக்கு சுகர், நீ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா முங்கி இருக்குது. இனி நம்ம அதை சிரப் பண்ணி எடுத்துடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இனி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நீ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ½ லெமன் புழிஞ்சுக்கலாம். ஆறு நாளும் கட்டியாகாமல் இருக்கிறது தான் லெமன் புளியறோம். பேன் சூடாயிருச்சு. இதில் நம்ம பாதுஷா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கு முன்னாடி மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நீ மாவை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பவுலாக வேண்டாம், சின்ன சின்ன பவுலாக போதும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்ல லேயராக இருக்குது. நீ நம்ம அதை உருண்டை பிடிச்சி சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் பாதுஷா மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும், இல்லைன்னா உள்ளே வேகாது. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நீ திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிருச்சு. இதை எடுத்து நம்ம சக்கரை பாவில் போட்டுடலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. நீ ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாதுஷா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இனி இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.